ஹாய் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நார்மல் பேண்ட் கட்டிங் தான். எப்படி கட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நமக்கு 2 மீட்டர் கிளாத் இருந்தால் போதுங்க நார்மல் பேண்ட் கட்டிங்க்கு. இப்போ அகல வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கரை பீஸும் ஆப்போசிட்டில் ஒரு கரை பீஸும் இருக்கும். அதை ரெண்டையும் நல்லா ஃபோல்டு பண்ணி லென்த் வைஸ் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். திரும்ப எகைன் ஒரு விட்த் வைஸ் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 2 ஃபோல்டோட எட்ஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஆப்போசிட்டில் ஓப்பன் பீஸாகவும் நம்ம பக்கம் ஃபோல்டட் பீஸாகவும் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கும், கீழே ஃபோல்டட் எட்ஜாக இருக்கும். நம்ம கீழே தான் பாட்டம் போட போகிறோம், மேலே ஹிப் சைஸ் போட போகிறோம். இப்போ கீழே நம்ம 2 இன்ச் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிடணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது நம்மளோட பேண்ட் நல்ல க்ரிப்பாக கிடைக்கும். பேண்ட் நல்லா க்ரிப்பாக கிடைக்கும்போது நமக்கு கீழே பார்க்குறதுக்கே ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வாங்க. அந்த 2 இன்ச்சுக்கும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம லென்த்து மார்க் பண்ணணும். லென்த் டோட்டல் லென்த் 38. 38ஓட லென்த்து நம்ம அப்படியே வச்சுக்கக்கூடாது. அதில் பட்டியோட லென்த்தை கழிச்சுக்கணும். நம்ம நார்மலாக எல்லாருக்குமே ஒரு 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அது அந்த 38லேருந்து 8 கழிக்கும்போது உங்களுக்கு 30 இன்ச்சு லென்த்து கிடைக்கும். 30 இன்ச்சு லென்த்தை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு நம்மளோட பேண்ட்டு சுற்றளவு பார்த்திங்கன்னா 38 இன்ச் அந்த சீட் சுற்றளவுன்ட்டு அதில் ஒரு 17 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்னா ஒரு சுருக்கம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலிருந்து ஒரு 38ங்கிறத 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு கிராச் லென்த்து கிடைக்கும். அது ஒரு 9.5 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த இதை அப்படியே மார்க் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுற அலவன்ஸோடு சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி போயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் நம்ம வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு அந்த இதை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த இடத்த கீழே 2 தொடைக்கு நடுவில் கொஞ்சம் லூஸ் நல்லா கிடைக்கும். இப்போ பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 இன்ச்சு மொத்தமாக அதில் ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துக்கலாம். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 இன்ச்சு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து போடும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்து வரும்போது ஒரு கேதரிங் பேண்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ அங்கேருந்து அந்த நம்ம கிராச் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு தோராயமான ஒரு ஷேப். இப்போ வாங்க நம்ம இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணிடலாம். கீழேருந்து அந்த 10 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அந்த கிராச் லைன் வரைக்கும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அந்த சீட் சுற்றளவு 17 இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம மார்க் பண்ணதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு எப்பயுமே விடணுங்க. அந்த விட்டிங்கன்னா தான் மேலே பட்டியோடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அளவு கம்மியாகாமல் இருக்கும். நம்ம என்ன உயரம் 38 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 38 உயர இன்ச்சும் நமக்கு கிடைக்கும். அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு உயரத்தில் கம்மி ஆகிடும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ கீழே 4 ஃபோல்டட் எட்ஜாக தான் இருக்கும். நம்ம பட்டியோட அளவை மார்க் பண்ண போகிறோம். கீழே இப்போ மேலே பார்த்திங்கன்னா இது சைடில் கரை பீஸ் தாங்க இருக்கும். அந்த கரை பீஸ்லேருந்து நம்ம ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கணும். நாடாக மடித்து உள்ளே விடுறதுக்காக அந்த 1 இன்ச்சை கரை பீஸாக இருந்தால் நம்ம 1 இன்ச்சே விட்டுக்கலாம். கரை பீஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பிசிறு பீஸ் மடிச்சுட்டு இன்னொரு இது மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சாவது விடணும். அப்போன்னா நீங்கள் 8 இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருங்க. அகலம் பார்த்திங்க அப்படின்னா 32 சைஸு. அதுலேருந்து ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடுப்பு நல்ல லூஸ் கிடைக்கும் நாடாக விடுறதுனால. ஒரு 1-2 இன்ச்சு சேர்த்து இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப நமக்கு லூஸாக இருக்கும். எப்போனாலும் பேண்ட்டு நல்லா வியர் பண்ணலாம், வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக பேண்ட்டு. இப்போ அந்த 4 லைனையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பட்டி ஃபுல்லாக கிடச்சிரும். பட்டி ஃபுல்லாக கிடச்சதுக்கப்புறமா நம்ம எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். கரை பீஸாக இருந்தால் அப்படியே மடிச்சுக்கலாம், ஒரு ஃபோல்டு மட்டும். கரை பீஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோல்டு போட்டு இன்னொரு ஃபோல்டு போடணும். அப்போ தான் பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ லைனில் கீழே அந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த ஒரு க்ராஸாக போட்டு அங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும்.
மேலேருந்து இப்போ அந்த லைன் எல்லாம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.